ஹாய் அண்ட் ஹலோ லிசனர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ நான் போட்டுறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை நான் பார்க்குறேன். ஸோ இது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ. ஸோ என்னோடய கண்டென்ட் நான் வந்து குயிக்காக நான் சொல்லிடுறேன். நான் வந்து இன்றைக்கி சிபிஎஸ்சி எவாலுவேஷனுக்கு போயிருந்தேன். அப்போது போயிருக்கும்போது வந்து இது வந்து கிளாஸ் 12க்கு. இப்போ கிளாஸ் 12க்கு எவாலுவேஷன் உங்களுக்கே தெரியும் என்னென்னா ஆன்லைனில் பண்ணுறாங்க. வந்து பசங்க வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டாங்க. அதே மாதிரி நிறைய டீச்சர்ஸ் வந்து டவுட்ஸ் கேட்டாங்க. ஆன்லைன் எவாலுவேஷன்னா என்ன மாதிரி இருக்கும்? ஆன்லைன் எவாலுவேஷன்னா வேறு எதுவுமே இல்லைங்க. நீங்கள் வந்து என்னென்னா பேப்பரில் என்ன பண்ணீங்களோ அதை தான் நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் வந்து பண்ண போகிறீங்க. இதில் வந்து வேறு எதுவுமே கிடையாது. அந்த பசங்க எழுதின பேப்பரை வந்து இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்கேன் பண்ணி, சிபிஎஸ்சி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஸ்கேன் பண்ணி கம்ப்யூட்டரில் ஏற்றிடுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ஜஸ்ட் பேப்பரில் இந்த மாதிரி பண்ணோம். பேப்பரில் வந்து நம்ம வந்து வித் ரெட்டிங் அதை வச்சு நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் வந்து அந்த கம்ப்யூட்டர் இருக்குது, அந்த கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து லாகின் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே தந்துடுவாங்க. அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் வந்து கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுடைய மொபைலில் வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பேப்பர் உங்கள் முன்னாடி டிஸ்பிளே ஆகும். அந்த டிஸ்பிளே ஆன பேப்பரை வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஜஸ்ட் யூ ஆர் கோயிங் டு கரெக்ட் இட் வித் த ஹெல்ப் ஆஃப் மவுஸ் மட்டும்தான் அங்கே வந்து வேலை செய்யும். அதே மாதிரி நீங்கள் கீபோர்டு வந்து அங்கே வந்து யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் வந்து பேப்பரில் என்ன பண்ணுவீங்க, பேப்பரில் நீங்கள் வந்து பண்ணுறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் உங்களுக்கு தெரியும் வந்து என்னது, உங்களுக்கு வந்து ரீடிங் பேசேஜ். அந்த ரீடிங் பேசேஜில் மொத்தமாக ஒரு 12 கொஸ்டின் இருக்கும். அந்த 12 கொஸ்டினில் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, அந்த கொஸ்டின் கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் வந்து அதை வந்து உங்களுடைய ரைட் சைடில் நீங்கள் வந்து டிக் பண்ணுவீங்க. ரைட் சைடில் டிக் பண்ணி 1 அந்த மார்க்கை வந்து போடுவீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, மவுஸை கிளிக் பண்ணி ஒரு டிக் பண்ணுவீங்க போகிறீங்க, தப்புன்னா இன்டூ பண்ண போகிறீங்க. ஸோ மொத்தமாக அந்த மார்க் கன்சாலிடேட்டட் மார்க்கை வந்து அந்த ஃபஸ்ட் கொஸ்டினில் 12 மார்க்னால் அந்த 12க்கு அந்த பையன் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கிறான், 12க்கு அந்த பையன் வந்து ஒரு 10 மார்க் எடுத்துருக்கிறான்னா நீங்கள் அந்த 10 வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த டோட்டல் மார்க்கு நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட் கொஸ்டினில் அந்த ஃபஸ்ட்டுன்னு அந்த போட்டிருக்கிறதுல வந்து நீங்கள் வந்து லெஃப்ட் சைட் கார்னரில் டாப்பில் வந்து நீங்கள் எழுதுவீங்க. அதை வந்து அதை வந்து என்ன அதே தான் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, இந்த கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் இதை தான் பண்ண போகிறீங்க. ஸோ இதனால் வந்து என்னென்னா கால்குலேஷன் வந்து ஈஸியாக ஆயிரும். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து டிக் பண்ணி நீங்கள் மார்க் போடுறது, அது வந்து கம்ப்யூட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக மார்க்கை வந்து கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்கும். இதனால் வந்து என்னென்னா டைம் வந்து உங்களுக்கு ரொம்பவே சேவ் ஆகும். பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. அதே மாதிரி பசங்களுக்கு நான் வந்து சொல்லணும்னு நினச்சது என்னென்னா வந்து இனிமேல் நான் மேக்ஸிமம் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். சிபிக்யூனா காம்ப்ரிஹென்சிவ் பேஸ்ட் கொஸ்டின். இப்போ முன்னாடி மாரி நீங்கள் சம்மரியை படித்து ஒப்பேற்றிடலாம், சம்மரியை வச்சு ஓபி அடிச்சிடலாம்னு நினச்சாலாம் முடியாது. தீம் நீங்கள் படிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ப்ராக்டிக்கல் பேஸ்டு அதை வந்து கேட்குறாங்க. ஸோ அதை வந்து ப்ராக்டிக்கல் பேஸ்டு படிங்க. அதுக்கப்புறம் உங்கள் ரியல் லைஃப் கூட கனெக்ஷன் பண்ணி படிங்க. ஸோ அப்படி படித்தா தான் வந்து இனி உள்ள சிபிஎஸ்சியில் நீங்கள் வந்து ஈஸியாக மார்க் கெயின் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து கீழே கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். நான் வந்து முடிஞ்ச அளவு நான் வந்து குயிக்காக உங்களுக்கு ரிப்ளை பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. Stay tuned and I am signing off.